அனைவரும் கரங்களை குவித்து கண்களை மென்மையாக மூடி நம் மத்தியிலே குடிகொண்டிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை நம் உள்ளம் முழுவதும் நிறைப்போம். அவர் நம்மை படைத்து பாதுகாத்து பராமரித்து அருளுக்கு மேல் அருளையும் ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதத்தையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்மை சார்ந்து வாழ்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் நிறைவாக வாரி வாரி வழங்கி கொண்டே வந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டோடைய அருளுக்கு ஆசீர்வாதத்திற்கு நம்முடைய வாழ்வில் குறைவே இல்லை. நாம் இருப்பதும் இயங்குவதும் அவராலேதான். அவர்தான் நம்முடைய வாழ்வின் முதலும் முடிவுமாக இருந்து எல்லா விதமான செயல்பாடுகளையும் நம்மை செய்ய வைக்கின்றவர், செயல்படுத்துகின்றவர். நம்முடைய உள்ளம் புறமும் இருந்து நம்மை ஆட்கொண்டு அவரது அன்பு பிள்ளைகளாக வாழ வழிவகை செய்கின்றவர். நம்முடைய இறைவன், நம்முடைய கடவுள் நாம் பலவீனர்களாக இருந்த பொழுதும் நம்முடைய பலவீனத்திலும் பலனை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றவர். இந்த அற்புத குழந்தை இயேசுவினுடைய திருத்தலத்திலே, ஆண்டோடைய அருள் பிரசன்னத்திலே நிறைந்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் அவர் உற்று நோக்குகின்றார். நம் உள்ளத்து எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அவர் அறிந்தவராக இருக்கின்றார். அவரிடம் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னால் ஒன்றும் இயலாது, உம்மால் எல்லாம் கூடும் என்று நம்மையே சரணாகதி ஆக்குகின்ற பொழுது அவர் நம்மை ஆட்கொண்டு நம்முடைய பலவீனத்திலிருந்து நம்மை மீட்டு, நம்பிக்கையின்மையிலிருந்து நம்மை மீட்டு, நம்பிக்கையிலிருந்து நம்மை மீட்டு, நம்முடைய உறவு சிக்கல்களிலிருந்து மீட்டு, நம்முடைய பண பிரச்சனைகளிலிருந்து மீட்டு, கடன் தொல்லையிலிருந்து விடுதலை தந்து, குடும்ப உறவு சிக்கல்களிலிருந்து விடுதலை தந்து, நிறைவான மகிழ்வான ஆரோக்கியமான அன்பு நிறைந்த பிள்ளைகளாக வாழ நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கின்றார். அவர் நம்மிடம் கேட்பதெல்லாம் ஒன்றே, நீ நம்புகிறாயா? முழு மனதோடு நம்புகிறாயா? உறுதியான நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நீ என்னை நம்புகிறாய் என்றால் எல்லாம் உனக்கு கூடும். உன் நம்பிக்கை உனக்கு நலம் தரும் என்று இறைவாக்கு உரைத்த அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முள் குடிகொண்டிருக்கின்றார். நம் முன்பாக பிரசன்னமாக இருக்கின்றார். நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அவரிடம் நம்முடைய வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணிப்போம், நம்பிக்கையோடு அர்ப்பணிப்போம். அப்பொழுது அவர் அனைத்தையும் பார்த்து கொள்ளுவார். அன்னை மரியாள் கானாவூர் திருமணத்திலே குறைகள் இருந்த பொழுது, ரசம் தீர்ந்த பொழுது, அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்று சீடர்களுக்கு பணித்தார். ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுவது, நம்பிக்கையோடு இரு. இறுதி வரை நம்பிக்கையோடு இருக்கின்றவர்கள் வெற்றி பெறுவார்கள், ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்கள், நோய் நீங்கி நலம் பெறுவார்கள், வாழ்விழந்தவர்கள் வாழ்வை மீண்டும் கண்டடைந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையை தருகிறார். ஆகவே ஆண்டவர் இயேசுடைய இந்த நற்கருணை பிரசன்னம் நமக்கு சுகம் தரும், பலன் தரும், ஆறுதல் தரும், ஆற்றல் தரும், ஆன்மீக வாழ்வில் புது மறுமலர்ச்சியை தரும். அவரது அன்பை, அருளை, ஆசீர்வாதத்தை, அவரது உடனிருப்பை அனுபவிக்கின்ற மக்களாக வாழ
நம்மையே ஒப்பு கொடுத்து நிறைவாக இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுவோம். ஆண்டவர் நம்மை ஆட்கொள்ள நாம் அவரிடம் நம்மை சரணாகதி ஆக்குவோம். இதோ இந்த அற்புதமான திருத்தலத்தை தேடி வந்து ஏராளமான மக்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார்கள். அம்மா, ஏன் கண்ணீர் விடுறீங்க அப்படின்னு கேட்கிற பொழுது, ஃபாதர், எனக்கு யாருமே இல்லை ஃபாதர். வாழ்க்கையில எனக்கு ஆறுதல் கொடுப்பதற்கு, கவலைப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு யாருமே இல்லை ஃபாதர். ரொம்ப தளர்ந்து போயிருக்கிறோம் ஃபாதர், சோர்ந்து போயிருக்கிறோம் ஃபாதர். இதோ நான் மருத்துவமனைக்கு போயிருக்கிற நேரத்தில் அந்த மருத்துவர் பார்க்கலாம், முடியுமான்னு முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கை விரிக்கிறாங்க ஃபாதர். யாருமே இல்லாம கஷ்டப்படுறேன் ஃபாதர். ஃபாதர், நான் அவனை நம்பினேன் ஃபாதர், நான் அவளை நம்பினேன் ஃபாதர். ஆனா என்னை இன்னைக்கு நடு ரோட்ல நிக்க வச்சுட்டாங்க ஃபாதர். எப்படியாவது இந்த தொழிலில் முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து பாடுபட்டேன் ஃபாதர். ஒன்றும் முடியல ஃபாதர். பிரியமானவர்களே, இதோ இந்த நற்கருணைக்கு முன்பாக ஒன்று கூடியிருக்கிற நம்மில் பலரும் இப்படிப்பட்ட ஒரு உணர்விலே வந்திருப்போம். தளர்ந்து போயிருக்கிற மனநிலையிலே, கடவுளே எனக்கு யாரும் இல்லை, என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற ஒரு உணர்விலே வந்திருப்போம். பிரியமானவர்களே, இதோ இப்படி தளர்ந்து போயிருக்கிற நமக்காக, இப்படி சோர்ந்து போயிருக்கிற நமக்காக, கவலையோடும் கண்ணீரோடும் வந்திருக்கிற நமக்காக இந்த அற்புதமான குழந்தை இயேசு திருத்தலத்திலே நற்கருணை ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இதோ இந்த நற்கருணை நாதரிடம் நம்மை முழுவதுமாக, நம்மை முழுமையாக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். யாரும் இல்லை இயேசுவே, குழந்தை இயேசுவே, எங்களுக்கு யாரும் இல்லை, எங்களை தொடுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை கட்டி பிடிச்சுக்கங்க என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பத்தினர் அத்துணை பேரையும், நம்முடைய நண்பர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, அப்பா, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. பிரியமானவர்களே, இதோ நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற உணர்வுகளை, ஏமாற்றங்களை, எதிர்பார்ப்புகளை எல்லாவற்றையும் நமக்காக காத்திருக்கிற இந்த அற்புதமான ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய உள்ளத்து வேதனைகளை, கவலைகளை, கண்ணீரை சொல்லி மன்றாடுவோம். யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. ஆண்டவரே, எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனால் நான் ஒரு தவறு செஞ்ச உடனே வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பிரியமானவர்கள் எல்லாம் என்னிடம் பேசுவதை தவிர்க்கிறார்கள். ஆமா ஆண்டவரே, நான் தளர்ந்து போயிருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நான் சோர்ந்து போயிருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நான் வேதனையில் இருக்கிறேன்ப்பா. நான் கண்ணீரோடு இருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே,
எனக்கு யாருமே இல்லை, யாருமே இல்லை. எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. நம்பி வந்திருக்கிறேன், உற்சாகத்தோடு வந்திருக்கிறேன், உறுதியோடு வந்திருக்கிறேன். நான் ஏமாற்றமடைய விட்டுறாதீங்கப்பா, நான் ஏமாற்றமடைய விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான். ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான், நாங்கள் ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான். கரங்களை சேர்த்து ஆராதனை ஆராதன் ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதன் ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதன் ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. கடவுளே, இதோ இந்த வாழ்க்கையில கடைசி நேரம் வரை நான் உன் கூடவே இருப்பேன் சொன்னாங்கப்பா. என்னிடம் இருக்கிறத எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டாங்கப்பா. ஆண்டவரே, இதோ என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. கஷ்டமா இருக்குதப்பா. அவங்களுடைய அன்பில் இருந்து என்னால விலகி வாழவே முடியலப்பா. செத்துறலாம் போல இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை உண்மையாகவே அன்பு செய்கிற தெய்வமே, என்னுடைய அன்பர் நீங்க தான், என்னுடைய நண்பர் நீங்க தான், என்னுடைய தோழி நீங்க தான், என்னுடைய தோழர் நீங்க தான். ஆண்டவரே, யாருமே இல்லப்பா. என்னை காப்பாத்துங்கப்பா, என்னை கைப்பிடிச்சுக்கங்கப்பா, கைப்பிடிக்குங்கப்பா. அன்பரும் நீங்கதான், நண்பரும் நீங்கதான், அன்பரும் நீங்கதான், நண்பரும் நீங்கதான், அன்பரும் நீங்கதான், நண்பரும் நீங்கதான், அன்பரும் நீங்கதான், நண்பரும் நீங்கதான். ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதான், என்னை ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதான். ஆராதனை ஆராதன் ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதன் ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதன் ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதன் ஆராதனை இயேசுவே. ஆண்டவரே, சொந்தக்காரங்கன்னு சொந்தம் சொல்லி நிறைய பேர் வந்தாங்க. ஆனா என்னிடம் இருக்கிறதை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு இல்ல அப்படிங்கிற பொழுது என்ன நடு தெருவில் விட்டுட்டாங்கப்பா. நான் நோயாளியா இருப்பதனால என்னுடைய சொந்தக்காரங்க யாருமே என் பக்கத்துல வரல ஆண்டவரே. நான் ஏழையா ஆனது பிறகு என்னிடம் எந்த உறவும் என்னோடு கூட நட்பு கொள்ளவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ நான் தளர்ந்து போயிருக்கிறேன். எந்த விதமான சொந்தமும் இல்லாம நான் சோர்ந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே, என்ன தொடுங்கப்பா. என்னுடைய சொந்தம் நீங்க தாப்பா, என் சொத்து நீங்க தாப்பா. எனக்கு ஆறுதல் அன்பை தாங்கப்பா. இயேசுவே தாங்கப்பா, தாங்கப்பா. சொந்தமும் நீங்கதான், சொர்க்கமும் நீங்கதான், சொந்தமும் நீங்கதான், சொர்க்கமும் நீங்கதான், சொந்தமும் நீங்கதான், சொர்க்கமும் நீங்கதான், சொந்தமும் நீங்கதான், சொர்க்கமும் நீங்கதான். வழிநடத்தும் தெய்வமும் நீங்கதான், இயேசுவே, வழிநடத்தும் தெய்வமும் நீங்கதான். ஆராதனை ஆராதன் ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதன் ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதன் ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதன் ஆராதனை இயேசுவே. ஆண்டவரே, இதோ மருத்துவமனையில என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவிய, என் அம்மா அப்பாவை, என்னுடைய குழந்தைகளை கட்டில்ல வச்சுக்கிட்டு நான் கதறேன் ஆண்டவரே. மருத்துவர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, தூக்கிட்டு போயிருன்னு சொல்லிட்டாங்க.
எப்படியாவது காப்பாத்துக்கின்னு ஒவ்வொரு காலையும் விழுந்து கதறேன்பா. ஆண்டவரே, இதோ என்னுடைய தாயா காப்பாத்துங்க, என்னுடைய தந்தையை காப்பாத்துங்க, என்னுடைய கணவன மனைவியை காப்பாற்றுங்க, என்னுடைய குழந்தையை காப்பாற்றுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லை, மருத்துவரை நம்பி அல்ல, மருந்த நம்பி அல்ல, உங்களை நம்பி வந்திருக்கிறேன். ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ சோர்ந்து போயிருக்கிற, தளர்ந்து போயிருக்கிற, முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணத்துல விழுந்து கிடக்கிற எனக்கு நம்பிக்கையை தாங்கப்பா, எனக்கு சக்தியை தாங்கப்பா. நான் உடல் நலம் பெறணும், என்னுடைய உடல் வேதனையிலிருந்து நான் விடுதலையை பெறணும். என்னை தொடுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை குணமாக்குங்கப்பா. ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, முழுமையாக ஒப்பு கொடுப்போம். மருந்தும் நீங்கதான், மருத்துவரும் நீங்கதான், மருந்தும் நீங்கதான், மருத்துவரும் நீங்கதான், மருந்தும் நீங்கதான், மருத்துவரும் நீங்கதான், மருந்தும் நீங்கதான், மருத்துவரும் நீங்கதான், குணமாக்கும் தெய்வமும் நீங்கதான், என்னை குணமாக்கும் தெய்வமும் நீங்கதான். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. ஆண்டவரே, என் குடும்பத்துல மட்டும் ஏயா இவ்வளவு கஷ்டம்? எதை செய்தாலும் நான் தடுமாறி தடுமாறி விழுந்துகிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இதோ என்னுடைய வாழ்க்கையில நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த என்னுடைய சொத்துக்கு எதிராக எவ்வளவு வழக்குகள், என்னுடைய கணவனோடு மனைவியோடு வாழணும்னு ஆசைப்படுகிற நேரத்துல என் குடும்பத்துல எவ்வளவு வழக்குகள், என்னுடைய குழந்தைகள் எனக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய கணவன் எனக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிறான், என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னுடைய வாழ்க்கைக்கு எதிராக போராடி இருக்கிறாங்க. ஆண்டவரே, இதோ பக்கத்து வீட்டுக்காரன், நான் அவர் என்னுடைய நண்பன் சொன்னேன், என்னுடைய உறவினர் சொன்னேன், அவர் எனக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, எனக்காக வாதம் செய்பவரே, எனக்காக வழக்காடுபவரே, என் கூடவே இருங்கப்பா, என் கூடவே இருங்கப்பா. எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நான் தளர்ந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே, நான் சோர்ந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை வழி நடத்துங்கப்பா, என்னை வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. வழக்கறிஞர் நீங்கதான், நீதிபதியும் நீங்கதான், வழக்கறிஞரும் நீங்கதான், நீதிபதியும் நீங்கதான், வழக்கறிஞர் நீங்கதான், நீதிபதியும் நீங்கதான், வழக்கறிஞரும் நீங்கதான், நீதிபதியும் நீங்கதான், நீதி செய்யும் தெய்வமும் நீங்கதான், எனக்கு நீதி செய்யும் தெய்வமும் நீங்கதான். இயேசுவே, ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. இயேசுவே, 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 ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல். சில நாட்களுக்கு பின் இயேசு மீண்டும் கப்பர்நாகமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார்.
அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவரிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதைப் போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்னைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியில் பார்க்கிறோம், முடக்குவாதமுற்றவன். பிரியமானவர்களே, அவன் முடங்கி போய் கிடக்கிறான். இன்னைக்கு வாழ்க்கை பல நேரங்களில் நமக்கு அப்படிதான் தெரிகிறது. ஃபாதர், என்னுடைய வீட்டுக்காரர் சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுறாரு ஃபாதர், அதனால் அவரை என்னுடைய குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க ஃபாதர். நான் திருமணம் செய்து கொள்ள போகிற அந்த பெண் நல்லா படிச்சிருக்கிறா ஃபாதர், நல்ல பக்தியில் இருக்கிறா ஃபாதர், நான் அவளை திருமணம் செய்து கொள்ள போகிறேன் ஃபாதர். எங்கள் அப்பா அம்மா எனக்கு நிறைய சொத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க ஃபாதர், எனக்கு நல்ல உற்றார் உறவினர்கள் எல்லாமே இருக்கிறாங்க ஃபாதர். இப்படி நம்பிக்கையோடு எவ்வளவோ அற்புதமான தன்னுடைய குடும்பத்திலே வாழ்க்கையிலே பயணிக்க தொடங்கிய நிறைய பேர் இங்கே தளர்ந்து போயிருக்கிறார்கள், சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஃபாதர், நல்ல சொத்து இருக்குன்னு நம்பி கல்யாணம் பண்ணேன் ஃபாதர், ஆனால் சரியான குடிகாரனா இருக்கான் ஃபாதர். ஃபாதர், அவன் நல்லா படிச்சிருக்கிறான் அப்படின்ட்டு அவளை திருமணம் செய்து கொண்டேன் ஃபாதர், ஆனால் அவளை கோயிலுக்கு போகவே மாட்றா ஃபாதர், ஒரு ஆன்மீக காரியத்தில் வளரவே மாட்றா ஃபாதர். என்னுடைய மகன் என்னிடம் இருக்கிற சொத்தை அவனுக்கு எதிரியாகி அவனுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு எப்போ வரான், என்ன பண்ணுறான், எதுவுமே தெரியல ஃபாதர். ஆம் பிரியமானவர்களே, நம்மிலே பலர், ஃபாதர் இந்த வாழ்க்கை போதும் ஃபாதர், செத்துடலாம் போல இருக்கு ஃபாதர், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சமூகத்தில் சமாதானம் இல்லை, எங்கு பார்த்தாலும் நம்பிக்கை இழந்து போய் நான் ஒரு முடக்குவாதமுற்ற ஒரு மனிதனை போல ஏதோ கிடக்கிறேன் ஃபாதர். பிரியமானவர்களே, வாழ்வதற்கும் இருப்பதற்கும் கிடப்பதற்கும் இங்கே வேறுபாடுகள் இருக்கிறது. ஒரு சிலரை பார்த்து, ஐயா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, என்னமோ கிடக்கிறோம், கல்லு கிடக்கும், மண்ணு கிடக்கும், குப்பை கிடக்கும், உயிரற்ற பொருட்கள் தான் கிடக்கும். ஆம் பிரியமானவர்களே, இங்கே பல மனிதர்கள் ஆடை அணிந்து கொள்கிறார்கள், தங்களை தூய்மையாக வைத்துக் கொள்கிறார்கள், ஆனாலும் கிடக்கிற உயிரற்ற பொருட்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலரை பார்த்து, அம்மா எப்படி இருக்கிறீங்க, ஏதோ இருக்கிறோம், இங்க இருந்து அங்க தூக்கி வச்சா அங்க இருப்போம், அங்க இருந்து இங்க தூக்கி வச்சா இங்க இருப்போம், அவ்வளவுதான்.
எங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியா இல்ல ஃபாதர். எப்பொழுது பார்த்தாலும் இந்த உடல் பெரிய வேதனையாக இருக்கிறது. நாங்க நம்பி இருக்கிற மக்கள் என்னை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். வாழ்க்கையில பாதுகாப்பு என்பதே இல்லாமல் இருக்கிறது. ஏதோ இருக்கிறோம் ஃபாதர், ஏதோ ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் சூப்பரா இருக்கும் ஃபாதர், நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஃபாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சிலராக மட்டுமே இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அப்ப நீங்களும் நானும் வாழுகிற இந்த சமூகத்தில் பயத்தால், நோயால், வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளால் இங்கே இந்த முடக்குவாதமுற்ற ஒரு மனிதனை போல யாருமே கண்டுகொள்ளப்படாமல் நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் இவர் தேவை. அவர் அங்கே போதித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு 4 பேர் தூக்கிட்டு வராங்க, ஒரு 4 பேர் தூக்கிட்டு வராங்க. பிரியமானவர்களே, இதை நம்ம இன்னும் வேறு மாதிரி சிந்திக்கிறோம் அப்படின்னம்னா, நம்ம விவிலியத்தில் பல இடங்களில் பார்ப்போம். அந்த முடங்கி போன, தளர்ந்து போன, சோர்ந்து போன மனிதர்களே அங்கே கடவுள்கிட்ட போவாங்க. பழைய ஏற்பாட்டில் பார்ப்போம், ஆபிரகாமிட்ட கடவுளுடைய தூதர் வருவார். கடவுளுடைய தூதர் வந்து கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லுவார். உடனே இவர் என்ன சொல்லுவார்? என்ன கவலைப்படாத, என்ன கவலைப்படாத, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையான வாழ்க்கை வாழ்கிறேன். அப்பா, நீ எனக்கு குழந்தையே கொடுக்கலப்பா, நான் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் எப்படி நிம்மதியா இருப்பேன்? என்னுடைய வாழ்க்கையில நான் தளர்ந்து போய் சோர்ந்து போய் கிடக்கிறேன், நீ நல்லாரு அப்படின்னு சொல்றியே. பிரியமானவர்களே, உடனே அந்த கடவுளுடைய தூதர் என்ன பண்ணுவாரு? வெளியில வாயா, வெளியில வந்து பார், இந்த வானத்துல விண்மீன்களை பார், இந்த மணல் வெளியை பார், இது போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக செய்வேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அப்ப தளர்ந்து போயிருக்கிற ஒரு மனுஷனை வெளியில கூட்டிட்டு வந்து அவர் சொன்னதை செய்தாரா இல்லையா? செய்தார், செய்தார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்பி இருக்கிற கடவுள் வெறுமனை பேசிக் கொண்டிருக்கிறவர் அல்ல, செய்கிறவர், செயல்படுத்துகிறவர். அப்படி ஆபிரகாமை வழிநடத்தி அன்னைக்கு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். கவலைப்படாத, நான் இந்த மக்களை கண்டிப்பா காப்பாற்றுவேன், இவர்களை கண்டிப்பாக வழி நடத்துவேன். பிரியமானவர்களே, இங்க நம்ம பார்க்கிறோம், இயேசு போகிற அந்த வழியில இருந்த குருடனாக இருக்கட்டும், இன்னும் எல்லா மனிதர்களும் அவர்கள் தளர்ந்து போய் இருக்கிற பொழுது, சோர்ந்து போய் இருக்கிற பொழுது, சில நேரங்களில் அவர்களது குரலை கேட்டு அருகாமையில் சென்று அவர்களை குணப்படுத்துவார், திடப்படுத்தினார், உறுதிப்படுத்தினார். ஒரு சில நேரங்களில் பார்க்கிற பொழுது அவரே போயிட்டு அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பார். ஆனால் இன்னைக்கு நாம் வாசித்த இந்த நற்செய்தி பகுதியில் பார்க்கிற பொழுது அவர் எந்த அளவுக்கு தளர்ந்து போயிருக்கிறார் அப்படின்னா, இயேசுகிட்ட கூட்டிட்டு போறது கூட ஆள் இல்லை, இயேசுவிடம் அழைத்து வருவதற்கு கூட இங்கே ஆட்கள் இல்லை. பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு நாம இங்க உட்கார்ந்து கொண்டு ஏதோ மருத்துவமனையில் இருக்கிற நம்முடைய தாயை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கலாம், நம்முடைய தந்தையை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கலாம், நம்முடைய குழந்தையை குறித்து, நண்பர்களை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இப்போ நீங்க என்ன தெரியுங்களா? நீங்க தாங்க அந்த 4 பேர். இந்த ஆண்டவரிடம் வர இயலாமல் தளர்ந்து போய், சோர்ந்து போய், முடங்கி கிடக்கிற பல்வேறு மக்களை வாழ்க்கையில் முன்னேற முடியாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அவங்களுக்கு இன்னைக்கு அவங்களுடைய இல்லத்தை, அவங்களுடைய இதயத்தை, அவங்களுடைய உடலை இங்க நீங்க சுமந்து இந்த நற்கருணைக்கு முன்னாடி வைத்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் பிரியமானவர்களே, ஜபங்களிலே மிக அற்புதமான ஜபம் என்ன அப்படின்னா, இன்னொருவருக்காக நாம் ஜெபிப்பது தான். அதை தான் இந்த 4 பேர் செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார். ஒருவனுடைய வாழ்க்கை முடங்கி போய் கிடக்கிறது, அவன் எழுந்து நடக்க முடியாமல் ஒரு முடக்குவாதமான ஒரு சூழலிலே இருக்கிறான். அவனை இந்த இயேசு கிட்ட கூட்டிட்டு போகணும்னு தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க. பிரியமானவர்களே, இங்கே நம்ம ஒன்று முக்கியமாக கவனிக்க வேண்டும்.
அந்த முடக்குவாதமுற்ற மனிதனுடைய நம்பிக்கையால் அல்ல. அந்த 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க, அவர்களுடைய நம்பிக்கையால் அந்த முடக்குவாதமுற்றவன் குணம் பெறுகிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களது குடும்பத்தில் யாரோ ஒருவர் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதர் இருக்கலாம். கடவுள் மேல ஏதாவது ஒரு கோபம் கொண்டு நான் ஏன் கோவிலுக்கு போக வேண்டும் என்கிற கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கலாம். இன்னும் ஏதோ விவாதங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரண மனிதராக இருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அவரை எடுத்துட்டு வந்து நீங்க இந்த ஆண்டவருக்கு முன்பாக வைத்து ஜெபிக்கிற பொழுது, அவருக்காக இந்த கடவுளிடம் கேட்கிற பொழுது, கடவுள் இந்த முடக்குவாதமுற்ற மனிதனை குணமாக்கியது போல அவருடைய வாழ்க்கையும் எழுந்து நடக்க செய்வார். அவளுடைய வாழ்க்கையிலும் வளர்ச்சியை காண செய்வார், காண செய்வார். ஆம் பிரியமானவர்களே, இதோ இந்த நாளில் அப்படி யாரோ ஒருவர் என்னுடைய குடும்பங்களிலே தளர்ந்து போய் இருக்கிற பொழுது, என்னுடைய குடும்பங்களிலே சோர்ந்து போய் இருக்கிற பொழுது, அவர்களுக்காக இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். இதோ நாம் இந்த சகோதரரோடு கூட சேர்ந்து இந்த பாடலின் வழியாக அவர்களை ஆண்டவரது பாதத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அவரை ஆசீர்வதியும், எங்களை இன்னும் இன்னும் உம்மிடம் கொண்டு வருகின்ற ஒரு கருவிகளாக, அந்த 4 நபர்களாக எங்களை மாற்றும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் நாம் அர்ப்பணிப்போம், அர்ப்பணிப்போம். முடிந்தவர்கள் எழுந்து நின்று இதோ இந்த பாடலிலே பங்கேற்போம். யாரை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யாரை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி பாடுங்க. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஏராளமான மக்கள் நம்மை கடந்து போகலாம், கைவிட்டு போகலாம். ஆனால் இயேசு, நீங்களும் நானும் நம்பி வந்திருக்கிற இயேசு நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். யாரை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யாரை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அன்பார்ந்தவர்களே, இவரே நம்முடைய தாயாக இருக்கிறார், இவரே நம்முடைய தந்தையாக இருக்கிறார். நம்ம அப்பா திருவிழாவில் இந்த பிள்ளைக்கு எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக நம்மளை தோள் மேல எப்படி தூக்கி சுமந்து எல்லாத்தையும் காட்டுவாரோ, அப்படி இந்த உலகத்தை நமக்கு காட்டியவர் நம்முடைய ஆண்டவர். இந்த உலகத்தை நமக்கு அடையாளப்படுத்தியவர் நம்முடைய கடவுள். ஆம் பிரியமானவர்களே, நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்பிக்கையோடு நம்மை அர்ப்பணிப்போம். தாயுமவரே, தந்தையுமவரே, தாயுமவரே, தந்தையுமவரே, தாலாட்டுவா, சீராட்டுவா. ஆமென். தாலாட்டுவா, சீராட்டுவா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யாரை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே தெரிந்தோ தெரியாமலோ ஏராளமான சிக்கல்கள், ஏராளமான வேதனைகள், ஏராளமான பிரச்சனைகள். ஆனால் இந்த வேதனைகளை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மக்கள் துன்பப்படுகிற வேளையிலே அவர்களை என் கண்ணாலே கண்டேனே என்று சொல்கிற தெய்வமாக இருக்கிறார். அவரிடம் ஒப்புக் கொடுப்போம்,
அவர் என்னை கைவிட மாட்டார். என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு வளர்ச்சியை தருவார், என்னுடைய தளர்ச்சியை நீக்குவார் என்ற நம்பிக்கையோடு நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே, வேதனை வேண்டே என்னை காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இயேசுவே என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, கடவுள் எனக்காக மனிதரானார். நம்ம ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், எனக்காக என்னுடைய சாமி இந்த உலகத்துல பிறந்தார், எனக்காக என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்தார், எனக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பாடுகள் பட்டாரு. ஆம் பிரியமானவர்களே, அற்புதமான தெய்வம், என் மீது அன்பு கொண்டிருந்த தெய்வம், எனக்காக காத்திருக்கிற தெய்வம். நம்பிக்கையோடு இவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற உறுதியோடு நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம் சகோதர சகோதரிகளை, நம்மை நம்புகிறவர்களை ஒப்புக் கொடுப்போம். எனக்காகவே மனிதனானா, எனக்காகவே மனிதனானா, எனக்காகவே பாடப்பட்டார், எனக்காகவே பாடப்பட்டார். யாரை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். இந்த இடத்திலே என்னால் மகிழ்ச்சியாக சொல்ல முடியும், மாதா தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட ஒரு சில மாதங்களில் முக்கியமானவர்கள், நம்முடைய திரு அவையின் முக்கியமானவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியத்திட்ட கேட்குறாங்க, நீங்கள் தொடங்கி இருக்கிற இந்த மாதா தொலைக்காட்சியை இப்பொழுது இருக்கிற இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் நடத்த முடியும் என்று கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த கேள்வி நம்முடைய அருட்தந்தை டேவிட் அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இதை தொடங்குவதற்காக 10 ஆண்டுகள் ஓடி, இன்னும் சொல்லப்போனால் அதற்கு முன்னதாகவே ஓடி உழைத்திருக்கிறார். நம்முடைய தந்தை எந்த அளவுக்கு இதனால் பாதிக்கப்பட்டார் அப்படின்னா, இந்த முயற்சியில் ஈடுபடுகிற பொழுது சோர்ந்து போய் தளர்ந்து போய் அவருக்கு ஒரு புறம் கை கால் அப்படியே வாயெல்லாம் இழுத்துக்கிட்டு அப்படியே பேச முடியாத நிலைக்கு கூட தள்ளப்பட்டிருந்தார். அப்படியெல்லாம் பாடுபட்டு தொடங்கின இந்த தொலைக்காட்சி இப்படி கேட்கிறார்களே எவ்வளவு நாள் நடத்த முடியும் என்று அப்படின்ற ஒரு வேதனையில் இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்பொழுது சொல்றாரு, இப்பொழுது நம்மளிடம் இருக்கிற இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு 7 மாதம் அல்லது 8 மாதம் எந்த சிக்கலும் பிரச்சனைகளும் இல்லாமல் நடத்த முடியும். உடனே அங்கே இருக்கிற முக்கியமானவர்கள் சொல்லுகிறார்கள், சரி நீங்கள் 7 மாதமோ 8 மாதமோ நடத்துங்கள், அந்த பணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யாரிடமும் ஒவ்வொரு எந்த மறை மாவட்டத்திட்டையும் போய் எங்களுக்கு மாதா தொலைக்காட்சியை தொடர்ந்து நடத்தணும், பணம் தாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அருட்தந்தையர்கள், ஜப குழுவினர்கள், பணியாளர்கள், நம்முடைய சகோதர சாஜுவை போன்றவர்கள் எல்லாம் மனமுருகி இதே இந்த நற்கருணை ஆண்டவரிடம், ஆண்டவரே நாங்கள் தளர்ந்து போயிருக்கிறோம்ப்பா, இந்த மாதா தொலைக்காட்சியை எங்களால் தொடர்ந்து நடத்த முடியுமா என்கிற கேள்வி எங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம், நாங்கள் வளர முடியாதா, நாங்கள் ஜெயிக்க முடியாதா என்று கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார்கள். பிரியமானவர்களே,
6 மாதம் 7 மாதத்திற்கு பிறகு இந்த தொலைக்காட்சியை இழுத்து மூடிவிடுங்கள், உங்களது பழைய வேலைகளையே செய்யுங்கள் என்கிற அந்த கட்டளை கொடுத்த பொழுதிலும் கூட அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு 11 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது மாதா தொலைக்காட்சி என்றால் இதுதான் இந்த நற்கருணை ஆண்டவருடைய வல்லமை. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த உலகம் எங்கும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் மாதா தொலைக்காட்சி என்பதே ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் தளர்ந்து போக தேவையில்லை, நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. பிரியமானவர்களே, இங்கே நிறைய பேர் கடனாளிகளாக வந்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது அதிசயம் நடக்காதா அப்படிங்கிற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் இங்கே அடையாளமாக என்னால் மாதா தொலைக்காட்சியை சொல்ல முடியும். ஒண்ணுமே இல்லை, இது நடக்கவே முடியாதது அப்படிங்கிறத உங்களை போன்ற ஏராளமான மக்கள் தங்களது தோள்களிலும் மடிகளிலும் சுமந்து கொண்டு இன்னைக்கு இந்த மாதா தொலைக்காட்சியை மிக அற்புதமாக வழி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நாங்கள்லாம் சிறிய கருவிகள். இன்னைக்கு சாஜு பிரதர் இருப்பாரு, இன்னைக்கு பவுலா ஃபாதர் இருப்பாரு, இன்னைக்கு டேவிட் ஃபாதர் இருப்பாரு. நாங்களாம் மாறிக்கொண்டே இருப்போம். ஆனால் இது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய தொலைக்காட்சி. மாதா தொலைக்காட்சி என்பது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய தொலைக்காட்சி. இது நாங்க செய்யல, ஃபாதர் செய்யல, ஃபாதர் பவுலா செய்யல, ஃபாதர் டேவிட் செய்யல, பிரதர் சாஜு செய்யல, இவர் செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சிக்கு இவ்வளவு செய்த கடவுள், ஃபாதர் பவுலாவுக்கு இவ்வளவு செய்த கடவுள், பிரதர் சாஜுக்கு இவ்வளவு செய்த கடவுள், இதோ தங்களது குடும்பங்களை எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு கேமராமேனாக, வாகன ஓட்டுநராக, ஏதோ ஒரு சில பணத்தை வாங்கிட்டு இன்னைக்கு எங்களோடு பயணிக்கிற எங்களுடைய தம்பிகள், இவர்களுக்கெல்லாம் செய்கிற கடவுள் உங்களை எப்படிங்க கைவிட்டுருவார்? உங்களை எப்படி கைவிட்டு விடுவார்? நீங்கள் தளர்ந்து போவதை, நீங்கள் சோர்ந்து போவதை, நீங்கள் நடக்க முடியாமல் படுத்து கிடப்பதை கடவுளே எப்படி பார்த்து கொண்டு இருப்பார்? பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இதோ அந்த 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க. அதே போல இன்னைக்கு யாரெல்லாம் சோர்ந்து கிடக்கிறார்களோ, யாரெல்லாம் தளர்ந்து கிடக்கிறார்களோ, யாரெல்லாம் என்னால் முடியலை என்று சொல்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் நாம் கரங்களாக இருப்போம். அவர்களை எல்லாம் சுமப்பதற்கு நம்முடைய தோள்களை தயார்படுத்திக் கொள்வோம். இந்த இயேசுவின் பெயரால், இந்த நற்கருணையின் பெயரால், அன்னை மரியாளின் பெயரால், இதோ இந்த அற்புதமான குழந்தை இயேசுவின் பெயரால் அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, அவர்களுடைய வாழ்க்கை அற்புதமானவனாக மாறும். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, நம்மை முழுமையாக இதோ இந்த நற்கருணை ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்திருக்கிற எல்லா தளர்ச்சிகளும், எல்லா சோர்வுகளும் வளர்ச்சியாக மாறும். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுப்போம். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. இயேசு சொல்கிறார், கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. கண்மலையா கிறிஸ்து கைவிடவே மாட்டார். இயேசுவே, கைவிடவே மாட்டார். ஆமென், ஆமென், கைவிடவே மாட்டார். ஆமென், ஆமென். இயேசு கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, இதோ நம்பிக்கை தருகிற வார்த்தையை, நீங்களும் நானும் நலமோடு செல்கிற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். என்னுடைய மகனே கலங்காதே, என்னுடைய மகளே கலங்காதே, நீ தளர்ச்சி அடைய தேவையில்லப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை என்னுடைய கைகள்ல பத்திரமா பிடிச்சுக்குவேன். இதோ அந்த ஆட்டை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டது போல என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நான் உன்னை தூக்கிக்கிட்டு போவேன், உன்னை வழி நடத்துவேன், உன்னுடைய வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுவேன்.
உன்னுடைய வாழ்க்கையில நான் சமாதானத்தை, சந்தோஷத்தை தருவேன் என்று சொல்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கலங்காதே மகனே, இயேசுவே, கலங்காதே மகனே, ஆண்டவரே. கலங்காதே மகனே, ஆமென், ஆமென். கலங்காதே மகனே, கருமலையான கிறிஸ்து கைவிடவே மாட்டார். நன்றி ஆண்டவரே, கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, இதோ நம்முடைய வாழ்க்கைக்கான வெளிச்சம் தெரிகிறது. இயேசு வா என்று அழைக்கிறார். மகனே வாடா, என்னுடைய மகளே வாம்மா, உன்னை பார்க்கதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இதோ நற்கருணை ஆண்டவராக, ஒரு குழந்தையாக இதோ உமது மத்தியிலே வந்திருக்கிறேன். உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை அன்பு செய்கிறேன், உம்மை சுமக்கிறேன். கவலைப்படாத மகனே, கவலைப்படாதே மகளே என்று நம் ஒவ்வொருவரையும் தொடுகிறார், நம் ஒவ்வொருவரையும் நினைக்கிறார். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்வோம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். இயேசுவே, மலைகள் பெயர்ந்து போகலாம், ஆமென். குன்றுகள் அசைந்து போகலாம். இயேசுவே, மாறிடவே மாட்டார், நன்றி ஆண்டவரே. மாறிடவே மாட்டார். ஆமென், ஆமென். மாறிடவே மாட்டார், இயேசு மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதப்பா செல்லவே, கலங்காதம்மா. பிரியமானவர்களே, இதோ இயேசு உன்னை தொடுறாரு, இதோ இயேசு உன்னை தட்டி கொடுக்கிறாரு. ஏண்டா கவலைப்படுற என் செல்லமே, ஏண்டாமா கலங்குற? நான் உன் கூடவே இருக்கேன்டா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா. யாரும் உன் கூட இருந்தா என்ன, யாரும் உன் கூட இல்லைன்னா என்ன? தளர்ந்து போகாத, சோர்ந்து போகாத, நான் இருக்கிறேன். உன்னை மற்றவர்கள் பாவி என்று சொல்லலாம், மற்றவர்கள் உன்னை நோயாளி என்று சொல்லலாம். நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள், நீ என்னுடைய செல்லம், நீதான் என்னுடைய தங்கம், நீதான் என்னுடைய தங்கம். கலங்காதப்பா, பயப்படாதப்பா, கலங்காத செல்லம், பயப்படாத செல்லம். என் செல்லமே, தங்கமே, மகனே, மகனே, மகளே, ஆமென், ஆமென். கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். இயேசுவே நன்றி ஐயா, இயேசுவே, இயேசுவே
இயேசுவே இயேசுவே எங்கள் ஆறுதலே, இயேசுவே ஆறுதலே எங்கள் ஆறுதலே. இயேசுவே, இதோ இயேசுவினுடைய கைகளை இயேசுவினுடைய கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொள்வோம். ஆமென், ஆமென், இதோ இயேசு நம்மை சுமந்து கொள்கிறார். ஆமென். இதோ இயேசு நம்மை தொடுகிறார். தன்னுடைய வல்லமையான பரிசுத்தமான அற்புதமான காயங்களிலே நம்மை பத்திரப்படுத்துகிறார். ஆமென். நம்மை தொடுவதற்கு நன்றி சொல்லுவோம். நன்றி, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையை நன்றி. ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. முழந்தால் படியிடுவோம். நான் உயரில் வருடயத்தை காத்து பணிந்து ஆதிப்பு பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தையவர்க்கும் மகனுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்த யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.